சார்ஜா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 25 கிராம் வேர்க்கடலை போட்டு பவுட்ரு பண்ணிக்கிட்டு இப்போ 25 கிராம் வேர்க்கடலைக்கு ஒரு 4 கற்பூரவள்ளி பழம், வாழைப்பழம் அதில் உரித்து போட்டுக்குவோம். நாலு வாழைப்பழம், 25 கிராம் வேர்க்கடலைக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. ஒரு 100 மில்லி பால் அதில் கலந்துக்கலாம். அரைக்கும் போது கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். சார்ஜா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சாக்லேட் வேணுன்னா இஷ்டப்படுறவங்க போட்டுக்கலாம். அதோட நீங்கள் பேரிச்சம்பழம் கட் பண்ணி கூட அதில் மேலே ஒன்று போட்டுக்கலாம். பேரிச்சம்பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இப்போ செரி தான் வைக்க போகிறேன். பேரிச்சம்பழம் போட்டால் சத்து நம்மளுக்கு.